கையில் 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் தாராளமாக இந்த வீட்டை வந்து உங்கள் பேருக்கு வந்து எழுதி கொடுத்துருவாங்க. வீடு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வாஸ்து முறைப்படி தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதோட திசைன்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நம்மளுடைய சைட்டு வந்து வடக்கு பார்த்து இருக்குது. அதேமாதிரி என்ட்ரன்ஸுமே பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து தான் வந்து இருக்குது. இந்த சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து அமேசானோட உங்களுக்கு வேர் ஹவுஸ் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாக அமேசான்லேருந்து எல்லா பொருளும் கொண்டு போகிறாங்க. ஃப்ளிப்ஸோட கம்பெனி இருக்குது. டிபாளையத்துலேருந்து நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக ரீச் ஆகலாம். இங்கேருந்து நீங்கள் பல்லடம் திருப்பூர் போனாலும் போய்க்கலாம், திருச்சி கரூர் போனாலும் அந்த ரோடு இருக்குது, பொள்ளாச்சி போனாலும் போய்க்கலாம், கேரளா போய்க்கலாம். இந்த சைட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 300 வீடு இருக்கும். சரிங்களா, இந்த சைட்டுக்குள்ளே மட்டும் 300 வீடு இருக்குது. 500 குடும்பத்தில் இருக்கவங்க வந்து குடியிருப்பாங்க. இபி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இபி பார்த்துட்டு இருக்கீங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே பஞ்சாயத்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்துருச்சுங்க. எல்லா வீட்டுக்குமே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. பேலஸ்லலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எஜ்ஜில் தான் நல்ல டிசைன் கொடுத்து ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து எந்த விதத்துலையுமே குறையே இல்லை, அந்தளவுக்கு நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா வந்து வீடு சேலுக்கு வந்துருக்குங்க. ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க 2 வீடு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு வீடு மட்டும் இப்போ அவைலபிள் இருக்குங்க. கையில் 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் தாராளமாக இந்த வீட்டை வந்து உங்கள் பேருக்கு வந்து எழுதி கொடுத்துருவாங்க. 2BH வீடுங்க. கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் போத்தனூருக்கு அடுத்து இருக்க செட்டிப்பாளையத்தில் வந்து இந்த வீடு இருக்குங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க, சூப்பராக நல்ல எலிவேஷன் பண்ணி செமையாக இருக்குது. ஸோ வீட்டை அப்படியே சுற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நானே வந்து செட்டிப்பாளையத்தில் தான் இருக்கிறேன். செட்டிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ரெண்டாவது ஒரு ஜங்ஷனாகவும் இருக்குது. செட்டிப்பாளையத்துலேருந்து நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக ரீச் ஆகலாம். இங்கே வந்து நீங்கள் பல்லடம் திருப்பூர் போனாலும் போய்க்கலாம், திருச்சி கரூர் போனாலும் அந்த ரோடு இருக்குது, பொள்ளாச்சி போனாலும் போய்க்கலாம், கேரளா போய்க்கலாம். அதேமாரி வந்து கோயம்புத்தூருக்குள்ளே ஈஸியாக வந்து ரீச் ஆகிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெங்களூர் சேலம் எல்என்டி பைபாஸ்லேயும் ஈஸியாக கனெக்ட் ஆகி போய்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மெயினான ஜங்ஷனாக வந்து நம்ம செட்டிப்பாளையம் வந்து இருக்குங்க. நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து அமேசானோட உங்களுக்கு வேர் ஹவுஸ் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாக அமேசான்லேருந்து எல்லா பொருளும் கொண்டு போகிறாங்க. ஃப்ளிப்ஸோட கம்பெனி இருக்குது. பின்னாடி ஏகப்பட்ட கம்பெனிகள் பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடத்துல, அதுவும் ஊருக்குள்ளே வந்து இந்த சைட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கு இந்த ஒரு வீடு மட்டும் தான் சேலுக்கு இருக்குது. ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஃபுல் டீட்டெயிலும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் குடி வர போகிற வீட்டை வந்து நான் சுற்றி காமிக்க போகிறேன், வாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ட்ரி ஆகும்போதே சூப்பரான கேட் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து ஒரு ஆல்டோ கார் நிப்பாட்டுறவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. சரிங்களா, நீங்கள் வந்து பைக் நிப்பாட்டினாலும் தாராளமாக பைக் நிப்பாட்டிக்கலாம். ஒரு ஆல்டோ கார் நிப்பாட்டுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதோட அளவுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 11க்கு 14 சைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஓரளவுக்கு தாராளமாக இருக்குது. நீங்கள் ஈவினிங் டயத்தில் எல்லாம் வந்து ஒரு ஸ்விங் வெஞ்சில் போட்டு உட்காந்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து சுற்றியுமே உங்களுக்கு ஒரு காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், நான் நிற்கிறேன். நல்ல ஒரு ஷோல்டர் ஹைட்டுக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு. ஸோ நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குங்க. ஸோ இபி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இபி பார்த்துட்ருக்கீங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே பஞ்சாயத்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்துருச்சுங்க. எல்லா வீட்டுக்குமே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே எல்லாருமே வரி கட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். இங்கேயும் வந்து கனெக்ஷன்லாம் எடுத்து தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த வரி கட்டிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து தண்ணியுமே வந்து உங்களுக்கு குடிக்கிற தண்ணியே வந்து வந்துடும். சரிங்களா. ஸோ இங்கே ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு போருக்கு வந்து உங்களுக்கு தனியாக ஒரு சம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தண்ணி தொட்டி நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து தண்ணி தொட்டி நல்ல பெரிய டேங்காக இருக்குங்க, நல்ல தாராளமாக இருக்குது. சரிங்களா. ஸோ இங்கேயுமே வெளியிலே வந்து உங்களுக்கு பைப்புக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு திரும்பினோடனே உங்களுக்கு வந்து மேலே வந்து மாடிக்கு போகக்கூடிய டெரஸ் போகக்கூடிய வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம். சரிங்களா. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அவுட்டர்லேயே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க இல்லை வெளியில் நல்லது கிட்ட போயிட்டு இருந்தீங்கனாலும் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு பைப்பு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது உங்களுக்கு பெட்டு வளர்க்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு வேஸ்ட் ஏதாவது பொருள் வைக்கணும் அப்படின்னாலும் கூட ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்ல தாராளமாக ஒரு ஃப்ரெஞ்ச் உண்ட மாதிரி நல்ல ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் என்னென்னா வந்து நல்ல வெளிச்சமாக இருக்குங்க, நல்ல பிரைட்டாக இருக்குது. சரிங்களா. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கதவு வந்து உங்களுக்கு தேக்கில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரில் இருந்து எல்லா டோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தேக்கில் வந்து கொடுத்துருக்கனால குவாலிட்டியாக இருக்கும். தேக்கு கதவை பற்றி நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ தேக்கிலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெளியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிவேஷனுக்கு நல்லாவே ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வரைக்கும் டைல்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்க்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரி ஆனனையும் உங்களுக்கு ஹால் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் ஹாலுங்க.
நல்லா தாராளமாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல சோஃபா போட்டு இப்படி உட்கார்னாலும் உட்காந்துக்கலாம், இல்லை இந்த சைடு சோஃபா போட்டுட்டு இங்கே டிவி மாட்டி உட்கார்னாலும் உட்காந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 11x17 சரிங்களா. 11x17 சைஸில் வந்து உங்களுக்கு நல்லா தாராளமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரைட்டான கலரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டார்க்காக கொடுத்து இருட்டாக இல்லாமல் பிரைட் கலராக கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் கரண்ட்டே போடலை பாருங்கள், கரண்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் சுவிட்ச் போடாமல் எது காமிக்கிறேன்னா வெளிச்சமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த சைடு வந்தோடனே உங்களுக்கு கிச்சனில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எனி டைம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டு பெண்மணிகள் அம்மாமார்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடம். விண்டோ இங்கே கொடுத்துருக்காங்க, மேலே வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸுக்கு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மல்லிகை ஜாமான் எல்லாமே இங்கே வந்து வச்சுக்கலாம், கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம். கீழேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 10x6 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 வரும், இது வந்து உங்களுக்கு 10 சைஸ் வரும் சரிங்களா. நல்லா வந்து ஓரளவுக்கு இந்த இடத்தளவில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இடத்தளவுன்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டப்புங்க சரிங்களா. அதாவது இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1.25 சென்டில் கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்குது. மேலேயும் வந்து உங்களுக்கு ரூம் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம் மேலே தான் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க. செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க சரிங்களா. வாங்க அப்படி. ஸோ இங்கே உள்ளே வந்து இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெட்ரூம் கீழே இருக்குது. உங்களுக்கு மேலே தான் மாஸ்டர் பெட்ரூம் நான் சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு கீழேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருக்காங்கன்னா கீழே ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லை கெஸ்ட் வராங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட ஸ்டே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பாத்ரூமுங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷவருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் விண்டோ வந்து வெளிச்சமாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஷவரு, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் பேஷனு எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ அப்படியே வாங்க வெளியே போகலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாண்டில் கலரில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெயிண்டிங் கொடுத்துருக்க, நல்லா பிரைட்டாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்குது. அந்த எட்ஜிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த பேலஸ்லலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எட்ஜிலெல்லாம் நல்ல டிசைன் கொடுத்து ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே மாஸ்டர் பெட்ரூம்க்கு அப்படியே போகலாம் வாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வாஸ்து முறைப்படி தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நம்மளுடைய சைட்டு வந்து வடக்கு பார்த்து இருக்குது. அதேமாதிரி என்ட்ரன்ஸுமே பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து தான் வந்து இருக்குது சரிங்களா. உங்களுக்கு தலைவாசம்னு சொல்லுவாங்க, இதுவே உங்களுக்கு வடக்கு பார்த்தா இருக்குது சரிங்களா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வடக்கு கிழக்கு இருந்தால் தான் வாங்குவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்தே வந்து இருக்குது. அப்படியே மேலே போகலாம், லைவாக வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதை ஏறக்கூடிய ஸ்டார்கேஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நல்லா ஒரு ஆள் ஏறி ஒரு ஆள் இறங்குற அளவுக்கு நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வாங்க. ஸோ சுற்றியுமே குடியிருப்பு இருக்குங்க இந்த சைட்டை சுற்றி. ஜஸ்ட்டு நான் மேலே வந்தோன்னையும் அப்படிங்கிட்டு திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது நான் ட்ரோன் ஃபுட்டேஜும் போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 300 வீடு இருக்கும் சரிங்களா. இந்த சைட்டுக்குள்ளே மட்டும் 300 வீடு இருக்குது. ஒரு 500 பேர் குடியிருப்பாங்க, 500 குடும்பத்தில் இருக்கவங்க வந்து குடியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சைட்டுக்குள்ளே தான் வந்து இந்த வீடு வந்து சேலுக்கு இருக்குது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பக்கத்தில் சேம் நம்மளை மாதிரியே பார்த்திங்கன்னா வந்து கட்டி குடி வந்த வீட்டுக்காரவங்க வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் நல்லா ஸ்பேசிஸாக இருக்குங்க. இந்த இடத்துலலாம் ஈவினிங் டயத்தில் வந்து நீங்கள் உட்காந்து அழகாக ஒரு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காரலாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே அப்படியே வந்துடணும். இது வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே பாருங்கள், ஏதோ ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி இருக்குல்ல மாஸ்டர் பெட்ரூமு. நல்லா தாராளமாக இருக்குது, பெரிய ஹாலாக இருக்குங்க. இந்த ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10x17 சைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் சரிங்களா. நீங்கள் வந்து கட்டில் இங்கே போட்டிங்கனாலும் கூட கட்டிலே வந்து ஒரு 3 கட்டில் போடலாம் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல தாராளமாக இருக்குங்க. ஸோ நிறைய பேர் அந்த நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோபு, நல்ல வந்து பெரிய கட்டில், ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்பேசிஸாக இருக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கெல்லாம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸாக இருக்குதுன்னு சொல்லுவேன். நல்லா இருக்குது. டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லைட் கலராக கொடுத்து நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரூம் எம்டியாக இருக்கனால லைட்டாக எக்கோ அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க, மேலே லாஃப்ட் இருக்குது, நீங்கள் மேலே ஏதாச்சும் ஸ்டோரேஜ் வைக்கனாலும் வச்சுக்கலாம். கீழே வந்து இதே இடத்துல தான் வந்து நம்ம பாத்ரூம் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள்,
ஸோ உள்ளே வந்தாச்சு. ரெஸ்ட் ரூம் சேம் கீழே நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அது அப்படியே வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதே இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஷிங்க்கு எல்லாமே இருந்துச்சு. கீழே என்ன பார்த்தீங்களோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்படியே வெளியே வந்துட்டோன்னா இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து எந்த விதத்துலையுமே குறையே இல்லை, அந்தளவுக்கு நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த செட்டிப்பாளையத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை, வாங்க நான் சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்க டெரஸுக்கு வந்து நான் ஏறுறேன். ஸோ டெரஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. வயசானவங்க கூட ஏரியெல்லாம் போல் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மேலே வந்ததுக்கப்புறம் கூட வந்து ட்ரோனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து வீடுங்களை நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்களேன், நல்லா வீடுங்க, எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ குடியிருப்புகள் இருக்க இடத்துல தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடு வந்து சேலுக்கு வந்துருக்குங்க. செட்டிப்பாளையம் அப்படியே திரும்பி பாருங்கள், இங்கே வீடுங்கள்லாம் தெரியும் பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே செட்டிப்பாளையம் தான். செட்டிப்பாளையத்தில் இந்த சைட்டு இருக்குது. சரிங்களா? இது செட்டிப்பாளையம், இது சைட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம செட்டிப்பாளையத்துலேருந்து ரைட் எடுத்து போனோம்னா நேராக போத்தனூர், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுந்தராபுரம், இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம். உங்களுக்கு இங்கேருந்தே உங்களுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் வரும். ஃப்ரீயாக இருக்க ரோடு, நல்லா ஹைவே தான், சல்லுன்னு போயிடலாம். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம சைட்டுக்கு பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான். 200 மீட்டரில் இப்போ வந்து திருப்பூர் பைபாஸ் வந்துடுது. பல்லடம் திருப்பூர் போகக்கூடிய பைபாஸ் வந்துடுது. அதில் நீங்கள் வந்து போயிடலாம். இங்கேருந்து நெகமம் ரோடு இருக்குது, அதுலேயும் போயிடலாம். பொள்ளாச்சிக்கு போகணுமா, அங்கேயும் போய்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு கிளினிக்னு பார்த்திங்கன்னா அபி கிளினிக்னு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி கிளினிக் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து 2 ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் இருந்து நீங்கள் மலுமிச்சம்பட்டி ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் போய் மலுமிச்சம்பட்டி நீங்கள் கேரளா போகணும் அப்படின்னாலும் அப்படியே போயிடலாம். லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒத்தக்கல் மண்டபம், பொள்ளாச்சி, அப்படியே பழனி, அப்படியே போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதிலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் சேலம், பெங்களூர் போகணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனோன்னையும் பார்த்திங்கன்னா வந்து போத்தனூர் போக தேவையில்லை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்என்டி பைபாஸுக்கு ஒரு ரோடு கட் ஆயிரும், போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? செட்டிப்பாளையத்தில் இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ரெடி டு மூவ் வீடு. இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து 42 lakhs இவங்க சொன்னாங்க. ஆனால் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்காக 2 lakhs டிஸ்கவுண்ட் பண்ணி 40 lakhs தாங்க கொடுக்குறாங்க. சூப்பரான வீடு, மிஸ் பண்ணிடுறாங்க. 2 BH வீடுங்க. அதுவுமே நியர்பை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு எடுத்துட்டிங்கன்னா பிருந்தாவன் ஸ்கூல் இருக்குது. இந்த சைட்டுக்குள்ளே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க வேனில். காலையில் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்கள நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும், வீட்டோட வாசலை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிருந்தாவன் ஸ்கூல் இருக்குது, அவதார் ஸ்கூல் இருக்குது, சித்தி ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒத்தக்கல் மண்டபம் சைடு ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. இப்போ மலுமிச்சம்பட்டி சைடே பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்துஸ்தான் இருக்குது, ரத்தனம் காலேஜ் இருக்குது, கற்பகம் காலேஜ் இருக்குது. இந்த சைடு கற்பகம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதெல்லாம் கற்பகம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். நான்லாம் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ ஏதாவது ஒரு இதுனாலும் கூட அங்கே தான் போவேன். ஏன்னா வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. 24/7 பார்த்திங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயினான இடத்துல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த வீடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. 40 lakhsக்கு பார்த்திங்கன்னா 2 BH வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒர்த்தபிளான ஒரு ஹவுஸ்னு சொல்லுவேன். மேலே வந்து உங்களுக்கு டேங்க் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீட்டுக்கு என்ன பார்க்குறீங்களோ அதே தான் அந்த வீட்டில் இருக்குது. அப்படியே திரும்பி பாருங்கள், அந்த வீட்டில் என்ன இருக்கோ அப்படியே தான் இந்த வீட்லேயே இருக்குது. 2 வீட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே எதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே இருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ என்னுடைய மீட் பண்ண தமிழ் வாகர். பாய்.